வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: இருவேறு உயரழுத்தங்கள் அரபிக்கடலிலே வடக்கு பக்கம் வலுவான உயரழுத்தமும் வங்கக்கடலில் வலுவான உயரழுத்தமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தெற்கு திசை காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து தென் மாவட்டங்கள் வழி வடவுள் மாவட்டங்கள் வழி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி பயணிக்கிறது. இதன் காரணமாக வெப்ப உயர்வு என்பது உள் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடலோரத்தில் மேகமூட்டம். யாரை பார்த்தாலும் கடலோரத்துல வெயில் 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 என்கிறீர்கள். சற்றே யோசித்து பார்க்கணும். வெயில் அடிக்கவில்லையே, மேகமூட்டமும் புழுக்கமான வானிலை தான் நிலவுகிறது. இந்த கோடையில இந்த வெயிலும் இல்லாமல் எப்படி இருக்கும்? கடலோர மாவட்டங்கள்ல 100 டிகிரியை தாண்டவே இல்லை. 100 டிகிரியை சில இடங்கள்ல தொடவே இல்லை. தொடவே இல்லை. திருச்சிக்கு மேற்கே தஞ்சாவூர் மாநகரத்திற்கு மேற்கே மட்டும்தான் வெயில் அதிகம். 100 டிகிரியை தாண்டி இருக்கு. திருச்சிக்கு மேற்கே தொட்டு விட்டது நல்லாவே இருக்கு. கரூர் தான் உச்சபட்ச வெயிலாக இருக்கும். கரூர், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துடைய பரமத்தி, கரூர் பரமத்தி, நாமக்கல் பரமத்தி வேலூர் மற்றும் ஈரோடு, அதனை ஒட்டியுள்ள திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இந்த இடம் தான் அதிகபட்ச வெப்பம். கரூர் பரமத்தி அதிகபட்சம் முதலிடத்தை பிடித்திருக்கு, 40-41 டிகிரி செல்சியஸா. வேலூர்ல இருந்து பாளையங்கோட்டை வரைக்கும் 101, 102, 103 இருக்கு ஆங்காங்கே. இந்த வெப்பமானது படிப்படியாக குறையும், கண்டிப்பா குறையும். அக்கினி நட்சத்திர காலத்துல வெயில் தெரியவே தெரியாது. அக்னி நட்சத்திர காலத்துல நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கை கொடுத்த பொழுது அக்னி நட்சத்திர காலத்துல இப்படி வெயில் இருக்கும், நீங்க அச்சப்பட வேண்டாம், இப்பதான் இந்த வெயில் இருக்கும், அக்னியில வெயில் தெரியாது. இருந்தாலும் இந்த குளிர்சாதன வசதியில இருந்தவங்களுக்கு இந்த கோடை என்பதே புரியாமல் கோடையில இப்படி வெயில் அதிகமா அடிக்கிறது என்கின்ற பேசு பொருளாக இருக்கும். காரணம் என்னன்னா, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட சொல்லுவாங்க சில வார்த்தைகளாக, எப்படி அதிக ஈரப்பதமும் அதிக வெப்பமும் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும். அது என்னது? இரவு நேரத்துல குளிர்ந்த சீதோஷ நிலை, அதாவது உயரழுத்தம் தொடர்ந்து 24 மணி நேரம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்றை அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்துல குளிர்ந்த சீதோஷ நிலை. ஆனால் இல்லத்துக்குள்ள கொஞ்சம் புழுக்கமா இருக்கும், ஏன்னா காற்று உள்ள நுழையாது. ஆனால் வெளியில, ஏன்னா பகல்ல அடித்த வெப்பம் மேற்கூரையிலிருந்து உள்ள வெப்பத்தை தள்ளும். ஆனா வெளியே வந்தீங்கன்னா குளிர்ச்சியான சீதோஷ நிலை, கிழக்கு திசை காற்று, கொஞ்சம் பனிப்பொழிவு கூட இருந்துச்சு. இதனால அதிகமா இந்த ஈரப்பதம் மிக்க காற்று இரவுலையும் பொழுது பிடிந்ததும் அந்த குளிர் அப்படியே விலகி அது வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து அனல் காற்றா மேற்கு நோக்கி போகும். ஆகவே குறைந்தபட்ச வெப்பநிலை 24ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39, 40 ஆகும். 38 ஆங்காங்கேயும், 37, 36 கடலோரத்திலையும், 37 கொஞ்சம் உள்ளேயும், 38க்கு மேல மேற்கு மாவட்டங்கள்லையும் இருக்கு. இது இந்த மாத இறுதி 2ஆம் தேதியோட, மே 2ஆம் தேதி வெப்பம் முற்றிலுமா குறைஞ்சிரும். மே 2ஆம் தேதியோட வெப்பம் குறைஞ்சிரும். 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் தொடங்கி அந்த காலத்துல மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. அரபிக்கடலிலே மாலத்தீவை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாகி தீவிர தாழ்வு, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் உருவாகி டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமடைந்து அது லட்சத்தீவு, கேரளா இடைப்பட்ட பகுதியை நோக்கி நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது விலகி போனாலும் நெருங்கி வந்து தான் விலகும். ரைட். இன்னொன்னு, வங்கக்கடலையும் நான் அனுப்பியிருக்கிற படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். வங்கக்கடலையும் சுமத்ரா தீவு அருகே அதே நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக போகுது. 2 பக்கமும் 2 காற்றழுத்த தாழ்வு நிலை அமைந்திருக்கக்கூடிய உயரழுத்தத்தை விளக்க இருக்கிறது, விரட்ட இருக்கிறது. உயரழுத்தம் இருந்தால்தான் இந்த மேகமூட்டத்தை தடுக்கும். மேகமூட்டம் இல்லைன்னா வானம் எப்படி இருக்கும்? வெயில் அதிகமா இருக்கும். மேகமூட்டத்தை குறைப்பது, மேகமூட்டத்தை ஏற்படுத்துவது, மேகமூட்டத்தை கூட்டுவது, மேகமூட்டத்தை ஏற்படுத்துவது என்பது கடல் நீராவி காற்று. உயரழுத்தம் இல்லாத கிழக்கு திசை, தென்கிழக்கு திசை, தெற்கு திசை காற்று. அது 2 வேறு சுழற்சிகளுக்கு இடையே ஒரு இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது இந்த மாத. நேற்றைக்கே கன்னியாகுமரி மழை தாங்க, டெய்லி மழை இருந்துட்டு தான் இருக்கு தெற்கே. நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல, அதாவது பேச்சிப்பாறை அதனை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளில் மழை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டிக்கும் தெற்கே மதுரை மாவட்டத்தில் ஒரு சில கிராமங்கள்ல மழை. உசிலம்பட்டிக்கு தெற்கே நேற்றைக்கு மாலையில. கேரளாவில் மழை இருந்துட்டே இருக்கு. இன்றைக்கு தேதி 25. 25, 26 கொஞ்சம் கொஞ்சமா தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில
ஓரிடம் என்பது ஒரு சில இடங்களாக மாறும். நாம ஏற்கனவே சொன்னோம் ஓரிடங்கள் சொன்னோம். இப்ப அடுத்து ஒரு சில இடங்களாக மாறும். இந்த மாத இறுதி நாளாம் 28, 29, 30ல தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதிகள், ஆரல்வாய்மொழி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த மாத இறுதியில அப்படியே படிப்படியா பரப்பில் அதிகரிக்கும் மழையாக இருக்கும். கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் உள்ளே தான் கூடுதலாக இருக்கும். உள்ளே எங்க? மதுரை, திண்டுக்கல், கரூர் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கரூர், ஈரோடு, கரூர், ஈரோடு மற்றும் நாமக்கல், சேலம், அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருத்தணி உள்ளிட்ட பகுதி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் அதிகமா இருக்க வெப்பம். இந்த வெப்பமும் 2ஆம் தேதிக்கு மேல குறையும். அதாவது மே பிறந்ததும் இந்த ஏப்ரல் இருக்கக்கூடிய வெயில் இருக்காது. மழை பொழிவு பரவலாகும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி. 2ஆம் தேதியை விட 3ஆம் தேதி இன்னும் பரவலாகும். உறுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மிகச் சிறப்பான மழைப்பொழிவு மே தொடக்கத்தில் ஏற்படுத்த போகிறது. 28ஆம் தேதிக்கு மேலேயே கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் மே 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து கூடும் பரப்பில் 28ல இருந்து கொஞ்சம் தொடங்கும். 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் கூடும். 4ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், 4ஆம் தேதியிலிருந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், 5ஆம் தேதி 6ஆம் தேதி எல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். முதல் வாரத்தின் பிற்பகுதி 2ஆவது வாரத்துல பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும். சார் டெல்டாவுக்கு எப்ப சார் மழை பெய்யும்? தெற்கு டெல்டாவிற்கு 28ஆம் தேதிக்கு மேல வாய்ப்பு இருக்கு. ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் 30ஆம் தேதி 1ஆம் தேதியில கொஞ்சம் உள்ளே வரும். ஆனா அது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். 2ஆம் தேதிக்கு மேல இன்னும் கூட வரும். ரொம்ப தாமதமா மழை தொடங்கி தீவிரமடையக்கூடிய இடம் திருவள்ளூர், அதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி, அதற்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதற்கு அடுத்தபடியாக தெற்கு டெல்டா. அப்போ கொஞ்சம் தாமதமா மழை தொடங்குமே தவிர மே மாத அக்னி நட்சத்திர காலத்துல நல்ல மழை காத்திருக்கு. புரியுதுங்களா? திருவள்ளூரோட பழைவேறு காட்டுக்கு தான் ரொம்ப குறைவா லேட்டா மழை தொடங்கும் இந்த கோடை மழை. இருந்தாலும் அங்கேயும் சிறப்பாக இருக்கு. காரணம் அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைகிற காரணத்தினால கேரளாவிற்கும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு நீர் தரக்கூடிய மேட்டூர் மற்றும் அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், அதாவது வயநாடு, குடகு போன்ற பகுதிகளுக்கு, நீலகிரி மாவட்டம் மலையில் இருக்கக்கூடிய பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும், அதே போல அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதி அமைய சோழையாறு மற்றும் ஆழியாறு, கீழே உள்ள ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதிகள், மேலும் தெற்கே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, வைகை அணைக்கட்டு பகுதி, பேச்சுப்பாறை மற்றும் திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அக்னி நட்சத்திர காலத்துல மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதே போல கொஞ்சம் கொஞ்சமா அது மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கும். புரியுதுங்களா? டெல்டா மாவட்டங்களுக்கு எப்ப மழை வரும்னு? கேரளாவுல தான் நல்ல மழை முதல் இடத்தை கொடுக்கும் கனமழை பொழிவு. அடுத்தது கேரளாவுக்கு அடுத்தபடியா மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட. அதற்கு அடுத்தபடியா மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள். அடுத்தது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அப்புறம் அனைத்து உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். அடுத்ததுதான் டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அதனை ஒட்டியுள்ள பெரம்பலூர், திருச்சி, சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கொல்லிமலைக்கெல்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும். அடுத்ததுதான் டெல்டா. டெல்டாவிலையும் டெல்டா தெற்கு பகுதி மற்றும் அடுத்ததுதான் டெல்டாவோட உள் பகுதி மற்றும் மத்திய பகுதி, டெல்டாவோட வடக்கு பகுதி, அப்புறம்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அப்புறம் கடலூர், அப்புறம் கடலூர்லயே புதுச்சேரி ஒட்டிய பகுதி, அதுக்கு அடுத்ததுதான் புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதி, அதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி மாவட்ட கல்வராயன் மலைப்பகுதியும், திருவண்ணாமலை மாவட்ட கல்வராயன் மலைப்பகுதியும், திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் தொடங்கும். அதுக்கு அடுத்ததுதான் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர். அதற்கு அடுத்ததுதான் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அப்புறம் செங்கல்பட்டு மாவட்ட தெற்கு பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி. அதுக்கு அடுத்ததுதான் சென்னைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய
செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, அதுக்கு அடுத்துதான் சென்னை கடலோரம், அதற்கு அடுத்ததுதான் திருவள்ளூர் உள்பகுதி, வடக்கு மத்திய பகுதி, அதற்கு அடுத்ததுதான் திருவள்ளூரோட பழவேற்காடு உள்ளிட்ட கடலோர பகுதி. அப்போ குறைவான மழை தாமதமாக தொடங்கக்கூடிய இடம் பழவேற்காடு. முதலிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இடம் கேரளா. அதுக்கு அடுத்தது கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கு அடுத்தது கேரள எல்லையோர தமிழ்நாடு, அதுக்கு அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட மேற்கு பகுதி, அப்புறம் மத்திய பகுதி, அப்புறம் கிழக்கு பகுதி, அப்புறம் அப்படியே படிப்படியா உள்ளே, அப்புறம் கர்நாடக எல்லையோரம் என்று நல்ல மழை காத்திருக்கு. படிப்படியாக தான் முன்னேறும். பொறுமை காக்க வேண்டும். மழை பெய்வதற்குள் உங்களுக்கு தண்ணீர் தேவைன்னா வேறு மாற்று வழிகளை கையாண்டு பருத்தி மற்றும் இதர விவசாயங்களுக்கு பயன்படுத்திங்க. அதுவரை கொஞ்சம் பொறுமை காக்கணும். இது கோடை மழை. ஏற்கனவே ஆக்கிரமித்திருக்கூடிய உயரழுத்தத்தை விரட்டணும். அப்படின்னா எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு லோ பிரஷர் ரெண்டு பக்கமும் உருவாகணும்னு பாத்துங்க. ஆகவே நம்ம கையில இல்ல, நான் ஏதோ உருவாக்கி நான் ஏதோ பேட்டரி போட்டு அனுப்புறது அல்ல, அதுவா உருவாகி வரப்போகிறது. இந்த உருவாக போகிறதுங்கிறதே நம்ம நீண்ட கால அறிக்கையில சொல்லியிருந்தோம். மே மாத முதல் வாரத்துல உருவாகும்னு சொல்லியிருந்தோம். ஏப்ரல் இறுதியில அல்லது மே முதல் வாரம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா மே முதல் வாரத்துல அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரத்துல அரபிக்கடல் நிகழ்வு முதலிலும் வங்கக்கடல் நிகழ்வு அடுத்தும் உருவாக போகுது. வங்கக்கடல் நிகழ்வு புயலா கூட மாறும். அதாவது வெரி சிவியர் சைக்ளோனாக கூட மாறலாம். அது அப்படி சிவியர் சைக்ளோனா மாறினா ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியை நோக்கி நகரும். ஒரு தீவிர தாழ்வாக இருந்தால் தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். கண்டிப்பா ஒரு தீவிர தாழ்வாக தான் குறைந்தபட்சம் உருவாகும். இவையெல்லாம் ஆய்வில் இருக்கு. ஒரு நிகழ்வு உருவாகும் என்று கணிப்பதே கடினம். அது எங்கே வருவது என்பதெல்லாம் அதை விட கடினம். ஆனால் எல்லாமே ஆய்வு அறிக்கையில் இருக்கு. நான் இப்ப இது சொன்னா எதையாவது ஒரு பணியை நீங்க செஞ்சுட்டு மந்திரம் எனக்கு போடுவீங்க. புரியுதுங்களா? என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேவையில்லை. புரிதல் இல்லாத காரணத்தினாலே வானிலை இயற்கையோட அறிவியல் உள்ள ஒரு ஞானம் என்பது உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து புரிதலையும் உங்களிடம் ஏற்படுத்தி வரக்கூடிய ஏப்ரல் மாத இறுதி நாட்களிலே தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருப்பது தொடங்கி ஒரு சில இடங்கள்ல தொடங்கி இருக்கிறது, ஓரிரு இடங்கள்ல பெய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சில இடங்களாக மாறும் இந்த மாத இறுதியில. பிறகு மே முதல் 2 தேதியில அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தீவிரமடையும். அப்புறம் 3-4 தேதிகளில் மேலும் தீவிரமடையும். 5-6-7 தேதிகளில் மேலும் தீவிரமடையும். 5-6-7 தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க தொடங்கிவிடும் என்பதையும், இறுதியில அது திருவள்ளூரோட பழவேற்காடு பகுதிக்கும் நெல்லூர் உள்ளிட்ட போட்டியுள்ள கடலோர பகுதிகளுக்கும் கிடைக்கும் என்பதையும், கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்துல நல்ல மழை இருக்கிறது என்பதையும், 3வது 4வது வாரத்திலும் நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு உருவாகும் என்பதையும், முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பதையும், அணைகளுக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் வகையில ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல நல்ல மழை தரும் என்பதையும் அடித்து சொல்கிறேன். உறுதியுடன் நம்பிக்கையுடன் இருங்கள். கண்டவற்றை போன்று குழப்பிக் கொள்ளாதீர்கள். அனைத்து ஆய்வறிக்கையும் விளக்கமாக ஏற்கனவே பலமுறை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் பொறுமை காத்திடுங்கள். புரிதலுடன் வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.